சில செய்திகளை மட்டும் பேசிட்டு நான் விரைவாக போகலான்னு நினைக்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, இளம் பெண்களும் வந்திருக்கிறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளன். ஒரு பத்திரிகையாளனுக்கு திமுக மேடையில் என்ன வேலை அப்படின்னு பலரும் கேட்குறாங்க. நீ என்ன திமுக காரனா, நீ என்ன திமுக காரனா, எதுக்கு திமுக மேடையில் பேசுகிற? நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், நீ என்ன திமுக காரனா, எதுக்கு திமுக மேடையில் பேசுகிறேன்னு கேட்டார். திமுக மேடையில் பேசுவதற்கு திமுகவினுடைய உறுப்பினராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களால் பலன் பெற்ற நன்றி உணர்ச்சி இருந்தால் போதும். நான் முத்தமிழர் டாக்டர் கலைஞரினுடைய திட்டங்களால் பலன் பெற்றவன். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நலத்திட்டங்களால் இந்த தமிழ்நாடு பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கண்முன் பார்த்து கொண்டிருப்பவன். அந்த வகையிலே நான் பேச வந்திருக்கிறேன். இது ஒரு நன்றி உணர்ச்சி. குறிப்பாக நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கீங்க, சகோதரிகள் வந்திருக்கீங்க. இந்த பொதுக்கூட்டத்தை விட்டுருங்க, கட்சியை விட்டுருங்க. எங்க பக்கத்து வீட்டு அக்கா கூட்டுச்சு அப்படின்னு கூட நீங்க வந்திருப்பீங்க. கொஞ்சம் திறந்த மனதோடு பேசலாம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நான் அவர்களே இவர்களே உங்களை வந்து ஒரு கட்சி ஒரு கட்சி கூட்டங்களே மறந்துருங்க. உங்க வீட்டு பிள்ளை உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பையன் சில கேள்வியை கேட்கறதா நினைச்சுக்கங்கக்கா. தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, தம்பிகள்லாம் வந்திருக்கீங்க. குறிப்பா உங்களுக்கு பேசணும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓரணியில்னா எப்ப நாம எல்லாம் ஓரணியில சேருவோம்? எதுக்கு எல்லாரும் ஓரணியில சேரணும்? ஒன்னு எதிரி பலமாக இருந்தால், ஒரு கயிறு இழுத்தல் போட்டியே இருக்கணும். இங்க எதிரணி பலமா இருக்குன்னா எல்லாரும் நம்ம ஓரணியில சேரணும். இப்ப எதிரணி பலமா இருக்குதான்னா பலமா இல்ல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஓரணியில் சேரணும் அப்படின்னா, எதிரணி பலமாக இல்லை, ஆனால் ஆபத்தான அணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மிக பெரும் கேடு விளைவிக்கும் அணியாக இருக்கிறது. அப்ப அந்த கேடு விளைவிக்கும் அணியை எதிர்க்கணும்னா நாம எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒன்றை அறிவித்திருக்கிறார். ஏன் சார் ஓரணியில சேரணும்? இங்க கட்சி சார்பற்ற கட்சி, இங்க முன்னாடி கட்சி சகோதரர்கள், கட்சிக்கார நிர்வாகிகள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஏற்கனவே தெரிந்த செய்தியா இருக்கும். கட்சி சார்பற்று வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரர்கள், தம்பிமார்கள், உங்களுக்கு நான் மனம் திறந்து பேசுறேன். நாளைக்கு இதே இடத்துல நாளைக்கோ 4 நாள் கழிச்சோ அதிமுகவோ பாஜகவோ அந்த நண்பர்கள் இங்கே மேடை போட்டு இன்றைக்கு நான் வைத்த வாதங்களுக்கு பதில் சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் ஓராண்டில் தேர்தல் வர இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி பொறுப்பில் அமர்த்தப்பட்டே ஆக வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது என்பதற்காக. அப்படி என்ன சார் செஞ்சது? ஏன் சார் திமுக ஓட்டு போடணும்? நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, தம்பிமார்கள், தங்கைகள்லாம் வந்திருக்கிறீங்க. புதுசா யார் யாரோ வர்றாங்க, கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு. மதத்தின் பேரால் ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு வர்றாரு. யார் யாரோ வர்றாங்க. என்ன சார் செஞ்சது திமுக அப்படின்னா, இப்ப என்கிட்ட 2 பேப்பர் இருக்கு. இது வந்து நேரமின்மையின் காரணமாக 2 பேப்பரோட வந்திருக்க. இப்ப நீங்கெல்லாம் என்ன போறீங்க? கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டு போயிடுவேன். நான் போனா கூட அண்ணன் மாசு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்றேன் உங்களுக்கு. அதனால இப்ப நான் சொல்ல போறதை கவனமா கேட்கணும். யார் சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு. மாசு என்ன நினைப்பாரு, இவனை கூட்டத்துக்கு 500 ரூபாய் செலவு வைக்கிறான் நமக்கு. அப்படிலாம் கிடையாது, சந்தோஷமா கொடுப்பாரு அவரு. சரியா? 2 லிஸ்ட் என் கையில இருக்குதுண்ணே. தம்பிமார்கள் கவனிச்சுக்கணும், அக்கா எல்லாரும் கவனிச்சுக்கங்க. ஒன்னு வந்து நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போட்ட திட்டங்கள், இன்னொன்று நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசினுடைய இந்த 4 ஆண்டு திட்டங்கள். இப்ப நான் திட்டங்களை வேகமா படிக்க போறேன். நீங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எண்ணிக்கிட்டே வரணும். கடைசியா சொல்லணும் எத்தனை திட்டம்னு. சரியா? என்ன ஆரம்பிச்சிடலாமா? ரெடியா? ரெடி 1 2 3 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப சொல்ல போறது கலைஞர் ஆட்சியினுடைய திட்டங்கள். சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு சத்துணவில் முட்டை கொண்டு வந்தார். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் இனி கணினிதான் என்பதை முன்கணித்து கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தார். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தார். காவல்துறையில் பெண்களை பணியில் அமர்த்தினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். விவசாயங்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே 42 அணைக்கட்டுகளை கட்டி தந்தார். குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் தந்தார். பூசாரிகள் நலன் காக்க வேண்டும் என்பதற்காக பூசாரிகள் நல வாரியம் தந்தார். எல்லோரும் போக்குவரத்து துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று பேருந்துகளில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி தந்தார். குடிநீர் வடிகால் வாரியத்தை உண்டாக்கி தந்தார். குக்கிராமங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மினி பஸ் திட்டம் தந்தார்.
மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரி தந்தார். வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர சிலை எழுப்பினார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். அருந்ததியின சகோதரர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார். எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெரியார் நினைவு சமத்துவ புரங்கள் தந்தார். என்னைக்கிட்டே வரீங்கல்ல. தமிழ்நாடு முழுவதும் பாலங்களை கட்டி தந்தார். சென்னையில் ஏராளமான கார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். அதனாலதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. சிப்காட் தொழிற்பேட்டைகளை தந்தார். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தார். மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளை தந்தார். அம்பேத்கர் பெயரில் சென்னையில் சட்டக்கல்லூரியை தொடங்கினார். அம்பேத்கர் பெயரில் சென்னையில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தந்தார். பெருந்தலைவர் காமராஜருக்காக நினைவிடம் கட்டி தந்தார். வேளாண் பல்கலைக்கழகத்தை தந்தார். பயோடெக்னாலஜி பார்க் தந்தார். ஆசியாவில் மிகப்பெரிய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தந்தார். மிகப்பெரிய கோயம்பேடு மார்க்கெட்டை கட்டி தந்தார். மிகப்பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டி தந்தார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தந்தார். மெட்ரோ ரயில் திட்டத்தை தந்தார். பறக்கும் ரயில் திட்டத்தையும் அவர்தான் தந்தார். உழவர்களின் வாழ்வு மேம்பட உழவர் சந்தை தந்தார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் தந்தார். மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் தந்தார். திருநங்கைகள் நலவாரியம் தந்தார். கைம்பெண்கள் மறுவாழ்வு திட்டம் தந்தார். மீனவர்கள் நலவாரியம் தந்தார். விவசாயிகள் நலவாரியம் தந்தார். மகளிர் வாழ்வு மேம்பட மகளிர் சுய உதவி குழுக்கள் தந்தார். அவசர உதவிக்கு அவசர ஆம்புலன்ஸ் 108 தந்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் தந்தார். தமிழ்நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்களை உண்டாக்கி தந்தார். சேலம் இரும்பு தொழிற்சாலையை இரும்பு உருக்காலையை தந்தார். மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை கொண்டு வந்தார். அனைத்து சாதியினரும் ஏன் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது என்பதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டம் தந்தார். இவ்வளவு திட்டம் சொல்லியிருக்கேன். சொன்ன எனக்கே மூச்சு வாங்குத. இந்த திட்டத்தில் ஏதாவது ஒண்ணு நீங்க பலன் பெற்றிருக்க மாட்டீர்களா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் அட்டை இல்ல. மகளிர் சுய உதவி குழுவால பயன்பெற்றிருக்க மாட்டீங்க. போக்குவரத்து கழகத்தால பயன்பெற்றிருக்க மாட்டீங்க. உன் சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் டைட்டில் பார்க்ல வேலை பார்த்திருக்க மாட்டான். குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல நீங்களும் உங்க சொந்தக்காரங்களும் யாரும் இருக்க மாட்டீங்க. மனசாட்சியை தொட்டு பேசணும். இப்ப சொல்லுங்க, எத்தனை திட்டம்? 50 திட்டம். வெரி குட். இது நேரமின்மையின் காரணமாக 50 முத்தான திட்டங்களை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஃபுல்லா பேசணும்னா நான் விடிய சிவராத்திரி மாதிரி இங்க மேட்டை போட்டு பேசுவேன். நாளைக்கு பாஜக காரணம் அதிமுக காரணம் வந்து இதே மாதிரி ஒரு 10 திட்டம் 5 சொல்லுங்கடா. 5 திட்டம் நீங்க சொல்லுங்க. முடியுமா? முடியாது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஆனா இன்னைக்கு பாஜக அரசு என்ன செய்து தெரியுமா? இன்னைக்கு பாஜக ஏன் ஓரணியில் தமிழ்நாடு? பாஜக தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாஜக ஒரு திட்டம் கொண்டு வரப்போகுது. விவசாயிகள் போர் போட்டு கிணறு வச்சு தண்ணி எடுத்து விவசாயம் பண்றான்ல, அந்த தண்ணிக்கு கட்டணம். விவசாயிகளுக்கு தானே சார். நாங்கள் மெட்ராஸ்ல இருக்கோம். இனி நீங்க வீட்டில் போர் போட்டிருக்கீங்கல்ல, அந்த போர்ல எல்லாம் கொண்டு வந்து மீட்டர் வைக்க போகுது பாஜக. நான் மிரட்டல. இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவோட பிளான். வீட்டில் நீங்க போர் போட்டு எடுக்கிற தண்ணிக்கு இனி நீங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பாஜக திட்டம் வைத்திருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உழவர் சொந்த 42 அணைக்கட்டு இலவச மின்சாரம் எல்லாம் தந்தார். தம்பிமார்களுக்கு என்ன ஒரு இந்த இளம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18, 19 வயசு 20 வயசுல இருக்கிற வாக்காளர்களுக்கெல்லாம் சார் அதெல்லாம் விடுங்க சார், இவ்வளவு திட்டம்லாம் தந்தாரு, நல்லா டான்ஸ் ஆட வராங்கிறான் ஒருத்தர். டேய், நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு அவர் நடிகராக இருக்கணும்டா. அவர் நடிகர் இல்லை, அவர் உலகின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர், ஒரு இனத்தின் மாபெரும் தலைவர். நீ ஒரு தலைவனை திட்டங்களில் தேடுனா நீ வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா தியேட்டரில் தேடுவேன்னா நான் என்ன பண்றது? இல்லையா? வயது எறிஞ்சு சொல்றேன், கோபத்தில் சொல்றேன். நான் மீட்டிங் எல்லாம் மறந்துருக்கேன், சும்மா உட்காந்து பேசுற மாதிரி கூட நினைச்சுக்கங்க. இவ்வளவு திட்டங்கள் தந்தவர் கலைஞர். கலைஞர் காப்பீட்டு அட்டை இல்லைன்னு சொன்னா எத்தனை குடும்பங்கள் அனாதையா போயிருக்கும் தெரியுமா? அதை செய்து காட்டியவர். சார், இப்போ அடுத்தது என்ன போறீங்க? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் ரெடியா என்றீங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம்னா என்னன்னு தெரியுமா? தமிழ் புதல்வன் திட்டம்னா அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஏன்?
படிடா, எப்படியாவது படி, வீட்டில் வறுமை நினைச்சு வறுமை கஞ்சி கல்வியை நிறுத்தி விடாதே, மாசம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக, உன்னுடைய தகப்பனுக்கு தகப்பனாக என்று. அதனாலதான் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு அப்பான்னு ஸ்டாலினை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அற்புதமான திட்டம். இன்னைக்கு கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் இந்த திட்டத்தை பார்த்து பாராட்டி கனடா நாட்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த காலை உணவு திட்டம் அற்புதமான திட்டம். சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, இந்த உங்க ஏரியா பக்கத்திலே தான் இருக்குது. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் சைதாப்பேட்டையே தான், சைதாப்பேட்டை தொகுதியில் தான் இருக்குது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் தமிழர்களின் பெருமையை உறக்க சொல்ல கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே உங்களை பாதி பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்ன திட்டம் தெரியுமா? அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைகள் பயிலும் அப்படின்னு சொன்னா எல்லா சமூகத்துக்கும் திட்டம் இருக்கு. இது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்கிற திட்டம். அந்த பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம், அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ கனடாவுக்கோ போய் படிக்கலாம். எப்படி படிக்கிறது? வாய்ப்பு கிடையாது, காசு இருக்காது. அரசு அந்த செலவை ஏற்றுக்கொண்டு இந்த ஓராண்டில் மட்டும் 171 பட்டியல் சமூக இளைஞர்கள் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இது நடந்திருக்குது? நம்ம திட்டங்களை நம்ம சொல்லாம போனதுனால தான் வர்றவன் போறவங்க நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம், இது அடுத்த திட்டம், எண்ணிக்கிட்டே வரணும். உயர்வுக்கு படி இந்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்தது மேற்படிப்புக்கு போகாம யாராவது பிள்ளை வீட்டில் இருந்தா பெத்தவங்க கூட நீங்க கவலைப்படாம விடலாம். ஆனா தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு வீடு வீடா போங்க, லிஸ்ட் எடுங்க, கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஏறிடும். உங்க பிள்ளை 12th முடிச்சுட்டு காலேஜுக்கோ பாலிடெக்னிக்கோ ஐடிஐக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல சேரணும். சேராம இருந்துச்சுன்னா கலெக்டர் நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. நீ வா, உன்னை படிக்க வைக்க வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பு என்று கூட்டிட்டு போய் கல்லூரியில் சேர்த்து விடுகிறார். உயர்வுக்கு படி என்ற ஒரு திட்டம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, மக்களுடன் முதல்வர் ஆட்சிக்கு வந்து 37 நாட்களில் 3.5 லட்சம் கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48, நம்ம அண்ணன் துறை தான் நினைக்கிறேன். இது எவ்வளவு அருமையான திட்டம் தெரியுமா? இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. நீங்க ரோட்ல போறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாருக்கோ நமக்கோ நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் முதல்ல பதறுவோம். என்ன செய்வோம்? கொண்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் சேர்க்கலாம். பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, கொண்டு போய் சேர்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா காசு நிறைய செலவாகுமோ, என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டு போவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அதற்குள்ள பல உயிர்கள் இறந்து போய்விட்டன. இதை புரிந்து கொண்டு உலகத்தில் நான் சொல்றேன், உலகத்தின் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு திட்டம் கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அருகில் எந்த தனியார் மருத்துவமனை இருந்தாலும் கொண்டு போய் சேரு, அவர்களை காப்பாற்றி முதலுதவி அளிப்பதற்கு தேவையான சில லட்சம் ரூபாய்களை அரசே கொடுக்கும் என்ற ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. இதுல எத்தனை உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? அமைச்சர் பேசும்போது சொல்லுவாங்க, முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம். கிராமங்கள் எல்லாம் வீடு வீடா போறாங்க, வயசான பாட்டிமா தாத்தாவுக்குலாம் வீடு வீடா போய் பிரஷர் சுகர் எல்லாம் செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வராங்க. இவங்க ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், ஹாஸ்பிட்டல் அவங்கள தேடி போகிறது. 5570 வழக்குகளை திரும்ப பெற்றார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பாஜக அரசை எதிர்த்து அதிமுக அரசை எதிர்த்து போராடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டாங்க. 5570 மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றார். பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் முடிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூட அதிமுக ஆட்சி வந்து அப்படியே விட்டுரும். ஆனா நம்ம அப்படி செய்யல. மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அஇஅதிமுக பாதியிலேயே விட்டு சென்ற அந்த பேருந்து நிலையத்தின் பணிகளை மிகச் சிறப்பாக முடித்து இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில ஏர்போர்ட் தோத்து போகும், திருச்சி போனீங்கன்னா போங்க, பஞ்சப்பூர்ல பிரமாதமான ஒரு பேருந்து நிலையம். மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், சென்னையில் மட்டும் டைடல் பார்க் இருக்கு, மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். ஆனால் சிலர் வழக்குகளை போட்டு முடக்கி வைத்திருந்தார்கள். மீண்டும் நம்முடைய அரசு வந்தபோது அதை உறுதியாக செயல்படுத்தி இன்றைக்கு அனைத்து கோவில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் ஓதுவாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசை பார்த்து ஹிந்து விரோத அரசுங்க. 1491 நாட்களில் 3000 கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்திய அரசு. ஹஜ் பயணிகளுக்கு, இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் போவாங்க, அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அற்புதமான விடுதி. கிராமங்களில் இருந்து படித்து சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டல் கிடைக்காது, பயப்படுவாங்க பேரண்ட். அரசு நான் இருக்கிற உங்க பிள்ளையை நம்பி அனுப்புங்கன்னு சொல்லி தோழி விடுதிகள் என்று மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதி.
பெண்கள் பெயரில் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் யாரு? கலைஞர். ஒருபடி மேல போய் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா? பெண்கள் பேர்ல சொத்து பதிஞ்சா. இப்ப அக்கா எல்லாம் இருக்கிறீங்க, வீட்டுல போய் சண்டை போடுங்க அண்ணன் எல்லாம், என் பேர்ல சொத்தை முடியும் இனிமேல் கேளுங்க. ஏன்னா உங்க பேர்ல சொத்தை பதிவு பண்ணா பத்திரப்பதிவு கட்டணத்தில் 1% விலக்கு அளித்திருக்கிறார் உங்களுடைய சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம். மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொந்தக்காரனோ, நம்ம பக்கத்து வீடோ, நம்ம நண்பனோ யாரோ ஒருத்தர் இருப்பான், அல்லது ஒரு அக்காவோ, ஒரு தம்பியோ, ஒரு அண்ணனோ இருப்பாங்க. அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அவங்க பஞ்சாயத்து போர்டுக்கோ மாநகராட்சிக்கோ போக முடியாது. நீ தேர்தலில் போட்டியிடவே வேண்டாம், நீ செலக்டட், நீ நேரடியா தேர்வு செய்யப்பட்டு நீங்க என்ன செய்யலாம்? உள்ளாட்சி அமைப்புகளில் சென்று மாற்றுத்திறனாளிகளின் வலியை, வேதனையை நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னார். 13,988 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் அதிகாரத்திற்குள் செல்ல இருக்கிறார்கள். திறந்த மனதோடு சொல்லுகிறேன், உலகில் ஒரு தலைவனும் இப்படி சிந்தித்ததில்லை. 37 புதிய அரசு கலை கல்லூரிகள் இந்த 4 வருஷத்துல. 120 மின்சார தாழ்தள பேருந்துகள். பாத்தீங்களா? நேற்று எலக்ட்ரிக் பஸ் பாத்தீங்களா? சென்னையில துபாயில இருக்குமா அமெரிக்கால இருக்குமாங்கிற மாதிரி இருக்கு அந்த பஸ், எலக்ட்ரிக் பஸ். 3103 மினி பஸ் வழித்தடங்கள். கிராமங்கள்ல கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் மினி பஸ்ஸே கொடுக்கல. 3100 புதிய மினி பஸ் தடங்களை கொடுத்தாரு. அதுல அது தொடக்கி விழா தஞ்சாவூர்ல நடந்துச்சு, அண்ணன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா, அந்த வயசான அம்மா, அந்த மினி பஸ் வருது, அந்த ரோட்டில் விழுந்து கும்பிட்டு கண்ணீரோட சொன்னாங்க, ஐயா பஸ்ஸே இல்லாம தவிச்சோம் ஐயா, ஐயாவுக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு கண்ணீரோடு ஒரு பாட்டி சொன்ன வீடியோ வந்துச்சு. 3103 புதிய மினி பஸ் வழித்தடங்கள். முதல்வர் மலிவு விலை மருந்தகங்கள். 2 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த 4 ஆண்டுகளில் இலவச மின் இணைப்பு. ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பதவி ஏற்றவுடன் கொரோனா நிவாரண நிதி 2000 கொரோனா சிகிச்சைகளுக்கும் இலவச காப்பீடு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய உறவினர்கள் இருந்தா மாதம் 3000 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள். திருப்போரூர்ல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், ராஜராஜ சோழன் ஏரி கட்டினா, மிக இந்த வீரான ஏரிலாம் சோழர்கள் கட்டியது. நான் சொல்றேன், வாழும் கரிகால் சோழன் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைவர் ஸ்டாலினை தான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, திருப்போரூரில் 4375 ஏக்கரில் புதிய ஏரியை கட்டுகிறார். இன்னும் 1000 வருஷம் கழிச்சினாலும் அது ஸ்டாலின் அவர்களுடைய புகழை பாடும். 4375 ஏக்கர்னா எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. புதிய ஏரி. சென்னையில் நீங்களாம் அந்த கிண்டி போனீங்கன்னா ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்கும், குதிரை பந்தய மைதானம் பார்த்துருப்பீங்க. அதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அது அரசு கையகப்படுத்தி இன்னைக்கு அது உள்ள இந்த வேளச்சேரியெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளட்டு மலையிலையும் தண்ணியில் மிதக்கும். அந்த வேளச்சேரியில் தண்ணியெல்லாம் எங்கே கொண்டு போய் பக்கெட்டில் அள்ளியா ஊற்றுறது? அந்த தண்ணியை எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு யோசிச்சாரு. அந்த தண்ணீரை எல்லாம் கால்வாய் வெட்டி இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு கொண்டு வந்து 4 குளம், 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு பிடிக்கக்கூடிய அளவுக்கு, தண்ணீரை பிடிக்கக்கூடிய அளவிற்கு 4 குளங்களை வெட்டி இருக்கிறார். எங்க? கிண்டியில. மாபெரும் சாதனை இது. நெல்லையில 54,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பொருநோய் அருங்காட்சியகம். கல்லூரி மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு லேப்டாப் இந்த கல்வியாண்டு முதல் உங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இலவச வீடுகள். 1591 பேருக்கு இலவச வீடு. வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. சொல்லுங்க எத்தனை லிஸ்ட்? சரி 51. நான் வந்து ஒரு திட்டத்தை 2ஆ சொன்னேன். 51. ஓகே, 51 வச்சுக்கலாம், 53 வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் 50க்கும் மேற்பட்ட திட்டங்கள் 4 ஆண்டுகளில் போட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நான் நன்றி உணர்ச்சியோட கைத்தட்ட போறேன். ஏன்னா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நன்றி உணர்ச்சி இருக்கணும், எனக்கு இருக்கு. பிராக்டிகலா சொல்ல இல்ல, வா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கிண்டியில எங்க ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு வாங்கன்னு சொல்லுங்க, அண்ணன் மாசு கூட்டு போய் காட்டுவார். இந்த லைப்ரரி எங்க இருக்குன்னு கேளுங்க, கூட்டு போய் காட்டுவோம் இல்லையா? அப்போ இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திய பிறகு என்கிட்ட யாராவது ஒருத்தர் வாங்க விவாதிக்கலாம். எந்த கட்சிக்காரங்கனாலும் நாளைக்கு இங்கே அண்ணன் மாசூட்ட சொல்லி இன்னொரு மேடை போட சொல்லுவோம். அவர் நினைப்பார், இவன் செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான், நமக்கு போடுவோம். அதிமுகவா பாஜகவா ஒட்டு ஒன் விவாதிப்போம். உன்னுடைய ஆட்சியில் என்ன திட்டங்களை நீ செயல்படுத்தி இருக்கிறார் என்று விவாதிப்பதற்கு நான் தயார். எத்தனை பேர் தயார்? அதிமுகவோ பாஜகவோ மனம் தரன்னு சொல்லணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
பெட்ரோல் விலைய ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலைய 3 ரூபாய் குறைக்காரு லிட்டருக்கு. அவரை திட்டான். பெட்ரோல் விலைய, டீசல் விலைய, கேஸ் விலைய கண்ணாபின்னான்னு ஏற்றி விட்டார் ஐயா மோடி. அவரை வாழ்கிறான். கேட்டா ஹிந்துக்களின் பாதுகாவலருங்க. நான் புதிய தலைமுறை டிபேட்ல, புதிய தலைமுறை விவாதத்தில் சொன்னேன், ஹிந்துக்களின் எதிரி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஐயா, நான் பைக் எடுத்துட்டு ஒரு நாள் போனேன். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையிலே நான் டெஸ்ட் பண்ணேன். நான் பைக் எடுத்துட்டு போனேன் பெட்ரோல் பங்க்கு போயிட்டு, ஐயா என் பேர் செந்தில்வேலு, எங்க அம்மா சத்தியமா நான் ஹிந்து, எனக்கு திருச்செந்தூர் கோயில தான் மொட்டை போட்டு காது குத்துறாங்க, நான் ஹிந்து, எனக்கு மட்டும் பெட்ரோல் 50 ரூபாய் கொடுங்க. என்ன அவன் மேலே எங்களையும் வித்தியாசமா பார்த்தான். ஏண்டா, ஹிந்துங்கிறதுக்காக யாருக்காவது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க போறாங்களா? கேஸ் விலையை குறைக்க போறாங்களா? அப்ப பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யாரு? ஹிந்துக்கள் தான். அப்புறம் எப்படி பாஜக ஹிந்துக்களின் நண்பனா இருக்கும்? பெட்ரோல் விலையை குறைத்து அதன் மூலம் ஏராளமான ஹிந்துக்கள் தான் பலம் பெற்றிருக்கிறார்கள் எண்ணிக்கை அடிப்படையில். அந்த ஸ்டாலின் எப்படி ஹிந்தி விரோதியா இருப்பாரு? அப்ப இது போன்று மதவாதத்தை வைத்து நம்ம ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் வருது. இன்னொரு கூட்டம் இப்ப புதுசா வந்திருக்கு. நான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு சொன்னான், நம்ம உடச்சி பேசுவோம், ஒன்றும் இல்லை, இல்லை தெரியணும்ல, தம்பிகள்லாம் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் திறந்த மனதோட ஒரு 2 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறமும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னா கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி தலைகீழாக குதிக்க வேண்டியதான், மண்டை வீங்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தம்பிகிட்ட கேட்டேன், என்னடா முதல் முறையாக ஓட்டு போட போகிற போல இருக்கு, யாருக்கு ஓட்டு போடுவேன்னு. அண்ணே நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு வச்சுருக்கோண்ணே. சூப்பர்ரா, வெரி குட். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு. உனக்கு சொல்கிறா, உனக்கு விஜய்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு. அண்ணா நல்லா டான்ஸ் ஆடுவார்ண்ணே. ஓ, அது ஒரு பெரிய குவாலிட்டி இல்லை, மாசம்னால முடியுமா? முடியாது. நல்லா டான்ஸ் ஆடுவார், வெரி குட். நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறதுக்காக ஓட்டு போடணும். இப்போ நான் அடுத்தது ஒருத்தரை காட்டினேன், அவர் பிரபுதேவா. டேய், விஜயை விட பிரபுதேவா நல்லா டான்ஸ் ஆடுவார், பிரபுதேவாவை முதலமைச்சர் ஆக்கிடுவோமாண்ணே. அது எப்படின்னே? இல்லை இல்லை, அவர் நல்லா காமெடி பண்ணுவார். யாரு? விஜய் நல்லா காமெடி பண்ணுவார், அவருடைய காமெடி நல்லா இருக்கும் படத்தில். ஓ ஓகே. நான் அடுத்தது ஒரு படத்தை காட்டினேன், அவர் வடிவேலு. டேய், விஜயை விட வடிவேலு நல்லா காமெடி பண்ணுவார், வடிவேலை முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? அது எப்படின்னு. அப்புறம் இன்னொரு தம்பி வந்தான், அண்ணே அவர் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு. கரெக்ட். நான் அடுத்த படத்தை எடுத்து காட்டினேன், அது அரவிந்த் சாமி. டேய், விஜயை விட அரவிந்த் சாமி ஹேண்ட்ஸமா இருக்காரு, அரவிந்த் சாமி முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? முடியாது. அப்ப நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காக ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கணும்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிரபுதேவாவை தான் ஆக்கணும், இல்லையா? நல்லா நடிக்கிறாருங்கிறதுக்காக முதலமைச்சர் ஆக்கணும்னா யார் ஆக்கணும்? சிவாஜி கணேசன் முதலமைச்சராக இருப்பார். சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய நடிகர் உண்டா? அது அல்ல. இவ்வளவு திட்டங்களை படிச்சன, இந்த திட்டங்களை தாண்டி ஒரு மனிதன், ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தமிழ் சமூகம் விரும்புகிறது என்று தயவு செய்து சொல்லுங்க. என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு? இளைஞர்களுக்கு என்னதான் செய்யணும்? என்ன பண்ணணும்? ஒரு மாற்றம். ஒரு 10 பேர் நான் உண்மையிலே நொந்து போய் கேட்டேன், டெய்லி காலையில் எழுந்து என்னடா குடிப்பேன், டீ சாப்பிடுவேன், ஒரு மாற்றத்துக்கு நாளைக்கு காலையில் எழுந்து பால் டாயில குடிப்பியாடான்னு. குடிப்போமா? அம்மாவை எப்படிடா கூப்பிடுவேன்? பிறந்ததுலேருந்து அம்மானு தான் கூப்பிடுவேன். ஒரு மாற்றத்துக்கு காலையிலேருந்து அத்தைன்னு கூப்பிடுவார், செருப்பை கழட்டி அடிப்பாங்க அம்மா. பெற்ற தாயை எப்படி அம்மா என்றால் அம்மா தானோ கடைசி வரைக்கு, அதே மாதிரி நல்லாட்சியை மாற்றவே முடியாது. அம்மாவுக்கு நிகரானது ஒரு நல்லாட்சி. மாற்றணும்னா அப்புறம் உட்காந்து அழத்தான் செய்யணும், அழத்தான் செய்யணும். இவர்களுக்கு எது நல்ல அரசியல், எது நல்ல ஆட்சி, எது நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னே யாரும் எடுத்து சொல்லல. அதான் பிரச்சனை. பொருளாதாரம் பேசினா போர் அடிக்குங்கிறான். இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துங்க, மந்திரத்தில் எதுவும் வரல. இந்த கத்திப்பாரா பிரிட்ஜி கேரளால இருந்து மந்திரவாதியை கூட்டு வந்து போட்டு வளர்த்ததா? கலைஞர் கட்டியது. இந்த அண்ணா மேம்பாலம் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட 3வது மேம்பாலம், 50 வருஷம் ஆச்சு, அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது. பாஜக காரன் 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பீகார்லையும் பொத்து பொத்துன்னு உடஞ்சி விழுது. 50 வருடங்களை கடந்து நிற்கிறது அண்ணா மேம்பாலம். அப்போ ஒரு அரசு விவசாயிகளுக்கு திட்டம் போட்டிருக்கிறது, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு. ஐயா, பிச்சைக்காரர்களுக்கு ஓட்டு உண்டா? ஐயா, பிச்சைக்காரர்கள் இல்லாத மாநிலமாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்தை கொண்டு வந்த ஒரு தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். யார் யார் சிந்திச்சா? அப்படிலாம் திறந்த மனதோடு பேசுங்க, உரையாடுங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு சில விஷயம் பிடிக்கும். நான் வழிபாட்டின் அடிப்படையில் நான் ஹிந்துவா இருப்பேன், நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன். அதுக்காகவே பாஜக ஓட்டு போட முடியாது.
திரையில் எனக்கு வந்து விஜய் பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், ரஜினிகாந்த் பிடிக்கும், கமலஹாசனை பிடிக்கும். அதுக்காகவே ஓட்டு அவங்களுக்கு போட முடியாது. அப்ப ஓட்டு என்று வருகின்ற பொழுது, வாக்கு என்று வருகின்ற பொழுது, இந்த நாட்டிற்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு யார் சரியானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்காமல் நம்ம போயிட்டோன்னு வைங்க, என்ன ஆகும்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்க இந்த கோயம்பேட்டில இருந்து மதுரவாயில் போற வழியில பாருங்க, தூணா நிற்கும். அது என்ன தெரியுமா? கலைஞர் கொண்டு வந்த திட்டம் மதுரவாயில் பறக்கும் சாலை. ஆட்சி மாறியது, ஜெயலலிதாமா வந்தாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க. கூட ஒரு முறை நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னு அந்த ஆண்டு இன்றைக்கு மதுரவாயில் பறக்கும் சாலை கம்பீரமாக நின்றுருக்குமா இல்லையா? இப்படி எத்தனை திட்டம் தெரியுமா? நம்ம ஆட்சியில் போட்ட திட்டத்தை அடுத்த ஆட்சி வந்தவுடன் அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் திருப்பி வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? வரலாற்றில் அந்த தவறை நாம் செய்து விடக்கூடாது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இளைய தம்பிகள் இருக்கிறீர்கள், தங்கைகள் இருக்கிறீர்கள். நீங்க வந்து இந்த ஒன்றை சொல்லிட்டு போயிடுறேன்னா, புதுசாக வரவங்கலாம் திடீர்னு உடைதான் உருள்தாங்கிற மாதிரி நான் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு டிபேட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்த ஒருத்தர் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு, பட் கட்டுப்படுத்திக்கிட்டேன். நான் சொன்னேன், விஜய் ஏன் அரசியலுக்கு வந்திருக்காரு தெரியுமான்னு. ஏன் சார் அப்படின்னாங்க. யோகி பாபு நடிச்ச கோலமாவு கோகிலா பயங்கர ஹிட்டு. கோலமாவு கோகிலாவை பார்த்து பயந்துட்டார் விஜய். இனிமேல் யோகி பாபு தான் பெரிய சூப்பர் ஸ்டார், யோகி பாபுவோட போட்டி போட்டு நம்மளால நடிக்க முடியாது, அதனால யோகி பாபுக்கு பயந்து திரைத்துறையை விட்டு நிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால அவர் திரைத்துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு இவர் கோவப்பட்டாரு. ஏங்க யோகி பாபுவும் விஜய் ஒன்னா, அவர் எவ்வளவு உச்ச நட்சத்திரம்னாரு. இப்படித்தானே எனக்கும் இருக்கும். ஏண்டா ஸ்டாலின் விஜய் ஒன்னாரா? 1.5 வயசு குழந்தையாக விஜய் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எத்தனை வயசு? 1.5 வயசு. 1973 அவர் பிறந்தாருன்னு நினைக்கிறேன். 1.5 வயசு குழந்தையாக விஜய் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது 1975 மிசாவை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து சிறை சென்ற ஒரு தலைவன் விஜயை பார்த்து பயப்படுறானா? அப்ப எங்களுக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி நம்ம கேட்க தோணும். நான் திருப்பி சொல்றேன், இந்த பாஜகவிற்கு மறைமுகமாக ஏவல் வேலை செய்து ஏதேனும் ஒரு வழியில் தமிழ்நாடு மக்களை பிளவுபடுத்தி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மத உணர்வுகளை தூண்டி, சாதிய உணர்வுகளை தூண்டி, அல்லது திரைத்துறையில் அவர்களுக்கு மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பை காரணமாக வைத்து திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று ஒரு மாபெரும் சதி நடக்கிறது. அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். ஓரணியில் திரளுவது என்பது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து கைத்தட்டி செல்வது மட்டுமல்ல. ஒரு இயக்கத்துக்குள்ள வரணும், நீங்க கட்சிக்குள்ள வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். உள்ள வந்துட்டு கேள்விகள், திமுகவின் மீது கூட விமர்சனத்தை வை, திமுகவின் போதாமைகளை கூட சுட்டிக்காட்டி, நான் திறந்த மனதோடு சொல்றேன். ஆனா உள்ளவா, அடுத்த தலைமுறை நீதான். உன் கையில வந்தாதான் ஆட்சியும் அதிகாரமும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. இளைய தலைமுறை நீங்கள் எத்தனை பேர் அதில் பங்கு பெற தயாராக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா வேற யாராவது உட்கார்ந்துருப்பான், பப்பான்னு உட்கார்ந்துக்க வேண்டியதான் நம்ம. அதனால அநேகமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் அடுத்தடுத்து நடக்கும் நினைக்கிறேன்னா, உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளையிலிருந்தே உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற இருக்கின்றன. வீடுகள் தோறும் வர்றாங்க. உனக்கு என்ன சந்தேகம்னாலும் கேளு, என்ன திட்டம் செஞ்சிருக்கீங்க நீங்க எனக்குன்னு கேளுங்க. இந்த சைதாப்பேட்டைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேளுங்க. இந்த திருவிக்கா பாலம் திமுக கொண்டு வந்து, நான் பேசுறேன், விடிய கூட பேசிட்டு இருப்பேன், அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு போகணும். உங்கள் வாழ்வில் நீங்கள் தினசரி அனுபவிக்கின்ற ஒரு 10 திட்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த 10 திட்டங்களில் நான் உறுதியா சொல்றேன், 9 திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களாகத்தான் இருக்கும். எனவே உங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்து செல்வதற்கான ஒரு போர் இது வரக்கூடிய தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரில், அந்த வார்ல நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்போம். இது தமிழ்நாட்டிற்கும் மோடிக்கும், தமிழ்நாட்டிற்கும் ஆரியத்திற்கும், தமிழ்நாட்டிற்கும் வட இந்தியாவிற்கும் நடக்க இருக்கின்ற போர், தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் நடக்க இருக்கின்ற போர். இனமான ஒரு உணர்வோடு, மொழி உணர்வோடு, மண் காக்க, நம் மானம் காக்க, இந்த மக்களை காக்க நாம் ஓரணியில் திரளுவோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.